இப்போது விஜய் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு. அவர் வந்து எனக்கு ஏன் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா? இல்லை, பேசிக்காகவே விஜய் சார் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த விமன் எம்பவர்மெண்ட் மேலே ஒரு பயங்கர இது இருக்குது, ஆர்வம் இருக்குது. அந்த அவருக்கு கதை தெரியல சார், நமக்கு அவருடைய தங்கச்சி இறந்ததுலேருந்தே அவருக்கு அந்த தங்கைகள், குழந்தைங்க, பெண் குழந்தைங்க இவங்களை வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த ஐடியாஸ் வந்து அவருக்கு பயங்கரமாக இருக்குது. இன்னும் பயங்கர இதுவாக சொல்லணுன்னா, இப்போ அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் சேம் தாட் இந்த விஷயத்தில். பட் அவங்க அப்ரோச் பண்ணுறதுல 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. அஜித் சார் வந்து பிங்க் பண்ணுறாரு, அதுக்காக ஒரு விமனை ஆண் எப்படி பார்க்கணும், கன்சென்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. தான் பொண்ணு இந்த சொசைட்டியில் வாழப்போகுதுன்னா அந்த பொண்ணு எப்படி ஒரு ஆண் பார்க்கணுன்றத பார்க்குறாரு. அதே மேட்ரை அதே காலகட்டத்தில் விஜய் சார் பண்ணுறாரு. பிகில்ன்ட்டு அது சேம் தான், விமன் ஜெயிக்கிறத பற்றி தான், விமன்ஸை பற்றி தான் படம். அதில் சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு வார்த்தை காயினாகிறார். ஆனால் இந்த ரெண்டில் மக்களுக்கு போய் சேர்றது பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் தாட் தான், ரொம்ப சிம்பிளான திங்கிங் தான், கமர்ஷியலான ஒரு படம். அதில் ஒரு வேர்டு காயின் பண்ணி இப்போ இன்றைக்கி கவர்மெண்ட்டில் சிங்கப்பெண் படை அந்த லெவலுக்கு அது வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த விமன் எம்பவர்மெண்ட் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது, ஆர்வம் இருக்குது. அது மக்களோட அதிகமாக கனெக்ட் ஆகுதா அவருக்கு படுதுன்னு நினைக்கிறேன். இது என்னோட நினப்பு தான். ஸோ அதனால் அவருக்கு வந்து அந்த கதையில் வந்து அது இருக்கும். அவர் இன்னும் பேசும்போது என்ன சொன்னாலும், ஏன் நான் கேட்டேன் இந்த கேள்வி, ஏன் சார் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னும்போது, இல்லை எனக்கு அது போக்கிரி மாதிரி ஒரு ஹீரோ ஒரு அடிச்சுக்கிட்டே இருப்பான், இந்த விமன் எம்பவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் வந்து அது டீப்பாக ஒவ்வொரு சீனாக அவருக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது, அது எல்லா சீன்லேயும் ஒரு பேஸ் நல்லாயிருக்கு. அதோட ட்ரீட்மெண்ட் பாலையா சாரோட ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. அப்போ அதை விஜய் சார் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம மாற்றணும். இப்போ அதோட வில்லன் வந்து அவனுடைய மோட்டிவுக்கும் அவன் அதுக்கு யூஸ் பண்ணுற எம்ஓவுக்கும் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. ஸோ அவனுடைய எம்ஓவை மாற்றுவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். நீங்கள் வந்து இந்த படம் எப்போ பார்த்தீங்க, எந்த வருஷம்? எந்த படம்? பாலையா படம். அது சார் சொல்லி தான் பார்த்தேன். அதான் எந்த வருஷம் இது? என்ன 2024 24ல் பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ 23 எண்டுன்னு நினைக்கிறேன். சாரி, 23 எண்டில் பார்த்தேன். ஸோ டிவிகே வந்து எப்போ லான்ச் ஆகுது? 25 ஃபெப்ரவரியா? எனக்கு டேட்டாஸ் தெரியல. பட் ஆனால் ஆர்டர் இதுதான். நான் வந்து RK5 படம் போயிட்டு இருந்தது ப்ராசஸ்ஸு. அவங்க அப்சல்யூட் நோவும் சொல்ல, அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து வேறு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த சான்ஸ் வந்தது. அது என்ன, அதோட எண்டு தான் 2023 எண்ட் ஆர் 24. டிவிகே வந்து February 24ல் லான்ச் ஆகுது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து அந்த டைம் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு உங்கள் ஹீரோ வந்து இது, அதாவது அவர் நடிக்க போகிற கடைசி படத்தில் அதுக்கு முன்னாடி வந்து அந்த பார்ட்டியை லான்ச் பண்ணுறாரு 24 ஃபெப்ரவரி. ஓகே. இப்போ 2024 ஃபெப்ரவரியில் ரஃப்லி நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறது அந்த டைமாக தான் இருந்திருக்கும். ரஃப்லி அந்த டைமாக தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் எழுதும்போது அந்த பார்ட்டியில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்தது அவங்க 2 பேருக்கும்? அதாவது நான் என் பார்ட்டி மூலமாக இதெல்லாம் பண்ண பார்க்குறேன், நான் சொல்ல பார்க்குறேன், இதெல்லாம் கொஞ்சம் படத்தில் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும், அதெல்லாம் படம் தனி பார்ட்டி தனி. அவர் வந்து ஒரு 2-3 சமயங்களில் கேட்டிருக்காரு இதை ஷூட் பண்ணும்போது, இதெல்லாம் ஏன்டா வைக்கிறீங்க? இப்போது ஆர்ட் அசிஸ்டன்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வரணும், ஒரு ப்ராப்பர்ட்டி கேட்போம், ஒரு ஃபோன் கேட்போம், ஒரு துணி கேட்போம்னா அவன் நேராக அந்த டிவிக்கு கொடி மாதிரி ஒன்று கொண்டு வருவான், அதை எடுக்கணும்னு சொல்லுவேன். ஸோ அவர் அதை மானிட்டர் பண்ணிட்டே இருந்தார், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி ஆகிடக்கூடாதுன்னு. சமயங்களில் நான் டெப்த்தில் கவனிக்க மாட்டேன், அங்கே அந்த மாதிரி கொடி ஒன்று பேனர் பிரிண்ட் போடும்போது அந்த கலர்ஸில் போட்டுருவாங்க. ஸோ எல்லாருக்கும் அவர் மேலே ஒரு அன்பு இருக்குது, அவர் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரி நடந்துடும். அதே மாதிரி சீன்ஸ் பண்ணும்போதும் என்னோடய ஐடியா என்னவாக இருந்ததுன்னா, ஒரு விஜய் சார் ஃபேன்ஸுக்கு லாஸ்ட் படம். ஸோ அப்போ அவங்கள தேட்டரில் என்ஜாய் பண்ணி கைத்தட்ட வைக்கிற மூமெண்ட்ஸை அந்த சீனுக்குள்ளே எவ்வளோ கொண்டு வர முடியுன்றது தான் என்னோடய ஐடியாவாக இருந்தது. அவர் சில சமயங்களில் இது உனக்கு ஓகேவா அப்படின்னு அவர் என்ன மீன் பண்ணி கேட்குறாருன்னா, நீ ஒரு மாதிரியான டைரக்டராக இருக்க, நீ இதெல்லாம் பண்ணலாமா, உனக்கு ஓகேவான்னு கேட்டார். எனக்கு ஓகே தான் சார், ஃபேன்ஸோட படமாக இருக்கணும் அது. ஏன்னா இது எப்படியுமே இது விஜய் சார் படமாக எல்லோரும் அடிக்கடி சொல்லுவாங்கள்ல, இது வந்து அவர் படம் டைரக்டர் படம் மாதிரி இல்லைன்னு. இது நான் ஃபஸ்ட் டேலேயே அதான் சொன்னேன், இது டைரக்டர் படம் மாதிரி இல்லை, இது பியூர்லி விஜய் சார் படம்.
200% விஜய் சார் படம் கமர்ஷியலாக தான் இருக்கும். அதில் ஒரு சென்சிபிள் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸோ இப்படி வச்சுக்கிட்டு தான் ஒர்க் பண்ணோம். அவங்க சைட்லேருந்து எந்த விதமான புஷ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.